எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, பூண்டு 2, வரமிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. காரத்துக்கு எது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டுறாதீங்க, இனிக்கும். அளவாத்தான் போடணும். ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. குக்கர்ல போட்டு தண்ணி அளவா தண்ணி வச்சுங்க. ரசத்துக்கு வேணா எச்ச வச்சுக்கலாம். அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கணுங்க. ஒரு 3 சவுண்ட் விட்டு வெந்து ஒரே சவுண்டில் வெந்துடும். ஒவ்வொருத்தரும் 3 சவுண்ட் விடுவாங்க. நான் ஒரே சவுண்டில் வேக வச்சுக்குவேன். வெந்ததுக்கு மறுபடியும் நம்ம தாளிக்கிறது அப்படின்னு நான் காமிக்கணும். ஜீரகம் 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனு. நீங்க அதிகமா போட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கீங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு முதல்ல ஜீரகம் போடணும். ரெண்டாவது மல்லி, மிளகாய், வெங்காயம் அப்பவே போடணும். போட ஒவ்வொன்றா அப்பவே போட்டு வரமிளகாயும் கட்டி போடணும். எடுத்து உள்ள ஊற்றிட்டோம்னா வெந்துருச்சு. பருப்பு வெந்தாச்சுங்க. எடுத்து உள்ள ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆச்சிக்கலாம். எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு மறுபடியும் அப்புறம் நம்ம சூடு ஆரம்பித்து அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் ரெண்டாவது 6 நிமிஷம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நீ அரைக்கலாம்.
காமிச்சிக்கலாம்.